இன்னைக்கான 3 நியூஸை பார்த்துடலாமா? அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus வந்து ஹேண்ட் கேமிங் கன்சோல் பண்ணுறாங்களாங்க. அதோட ரெண்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ரியரில் கேமரா வேறு இருக்குது. ஒரு வேளை இது வந்து ஒரு மாடியூல் மாதிரி இருக்குமா, எக்ஸிஸ்டிங் OnePlus ஃபோன்ஸ் எல்லாமே கேமிங் ரிலேட்டடாக தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஃபோனை வந்து உள்ளே பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் இவங்க ஹேண்ட் கன்சோலே பண்ணுறதா இருந்தாலும் ஆல்ரெடி ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய பிராண்ட்ஸே பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காங்களான்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் இவங்க நல்ல சர்வீஸ், அதாவது டிவைஸை ப்ரொவைட் பண்ணி அது எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரியான ஒரு நல்ல டிசைனில் கொடுத்து அதுக்கு வந்து வரக்கூடிய சர்வீசஸுமே அஃபோர்டபுளாக கொடுத்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராய் வந்து டேட்டா இல்லாத பிளான்ஸையும் மக்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ இது வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான பிளான்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா சீனியர் சிட்டிசன்ஸ், எல்டர்ஸ் யாரெல்லாம் பட்டன் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நம்பரே எடுத்து பழைய பட்டன் ஃபோனில் போட்டு கொஞ்ச நாள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் விட்டு விலகி இருக்கலாம் நம்ம யோசிச்சிருப்போம். ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு பெயின்ஃபுல்லான விஷயத்தினால தான் நிறைய பேருக்கு என்ன தோணுன்னா, டேட்டாவுக்கும் சேர்த்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இந்த நம்பரை தூக்கி நான் பட்டன் ஃபோனில் வேறு போட்டு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கூட தோண ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு வகையில் டேட்டா இல்லாத பிளான்ஸ்லாம் இருக்கும் பட்சத்தில் அது வந்து எல்லாருக்குமே ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஆனால் இது வந்து முடிவுக்கு வந்துருச்சா, அதாவது இது வந்து கண்டிப்பாக உறுதிப்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏப்ரல் 28 வரைக்கும் டாக்ஸ், அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாத்துக்கும் ஓப்பனில் இருக்குது. பார்ப்போம் இது வந்து உறுதிப்படுத்துகிறாங்களா இல்லையான்னு. என்ன கேட்டால் வந்து தயவு செய்து இதை பண்ணி தொலைங்க ஐயா, எல்டர்ஸ்க்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OnePlusல Nord 6 லான்ச் ஆயிருக்கு. 38,999 ரூபாய்க்கு லான்ச் ஆயிருக்கு. இல்லை கார்டு ஆஃபர் இருக்குது. 3000 ரூபா அவைல் பண்ணிங்கன்னா நீங்கள் 35,999 ரூபாய்க்கு வாங்க முடியும்னு வச்சுக்கோங்க. 826GB மாடல் தான் என்ட்ரி லெவல் அண்ட் 12/256 அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லணும்னா, திஸ் இஸ் பவர்ட் பை Snapdragon 8s Gen 4 அண்ட் அது மட்டும் இல்லாமல் லிட்டியா 50 மெகாபிக்சல், லிட்டியா 650 மெகாபிக்சல் சென்சார் ரியரில் இருக்குது. ஒரு 8MP எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்கிற மாதிரி ஒரு அல்ட்ரா வைட் கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட் கேமரா மட்டும் Nord 5 கம்பேர் பண்ணும்போது ஒரு டவுன் கிரேட் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா Nord 5ல 50 மெகாபிக்சல் கொஞ்சம் பெரிய சென்சார் மாதிரி தான் இருந்தது. அதில் 4K 60 உண்டு, பட் இதில் 4K 30 FPS தான் இருக்குது. ஆனால் ஒரு மல்டிமீடியா சென்ட்ரிக் ஃபோன் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தோணுது. ஸோ Nord 6 நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா, அப்படி இல்லைன்னா வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் போவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.